நல்ல ரைப்பான பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கோம் நம்ம, பட்டை பொடி, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பைனாப்பிள் கட் பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் குவிக்காக கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் போர்ஷன் அண்ட் பாட்டம் போர்ஷன் சாப் பண்ணிக்கலாம் நம்ம. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஷார்ப் நைஃப் எடுத்துக்கோங்க. வெரி சிம்பிள். பைனாப்பிள் கட் பண்ணிட்டு பயப்படுறதுக்கே நம்ம பாதி சமயம் பைனாப்பிளே வாங்க மாட்டோம். ஸோ இதை 2 ஹாஃபாக கட் பண்ணிட்டு, நல்ல ரைப்பான பைனாப்பிள், லைக் நல்ல அரோமா வருது, நல்ல ஸ்மெல் வருது. இந்த தோலெல்லாம், இந்த முள்ளு ரொம்ப இல்லாம அதுக்கப்புறம் எங்கேயாவது முள்ளு நீட்டிட்டு இருந்தா ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஒரு பைனாப்பிள் கட் பண்ணிட்டோம் பாருங்க. இதை நம்ம சாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஹாஃப் பைனாப்பிள் போகிறோம். ஸோ அதனால் நான் ஹாஃப் எடுத்துக்கிறேன். அதுக்கு இதே மாதிரி தான் அதர் போர்ஷன் கட் பண்ணி நீங்கள் வாங்கி ரைப் ஆனப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த பித் போர்ஷன் ரொம்ப கட்டியாக இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சம்டைம் டெண்டராக இருக்கும், அப்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெண்டராகவே இருக்குது. ஆக்சுவலி நம்ம வேண்டிய அளவுக்கு ஐ வுட் சே ஒரு 1 கப் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பைனாப்பிள் பீசஸ் ஆர் ரெடி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி நோ பட்டர், நோ ஆயில், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரூட் அண்ட் சுகர், கொஞ்சம் தேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ராட் பேன் எடுத்துட்டு அது ஹீட் பண்ணலாம். நான்ஸ்டிக் இருந்தாலும் பெட்டர், ஏன்னா உங்களுக்கு ஒட்டாது. இல்லாட்டி இந்த பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புரோமிலின் ஒரு கெமிக்கல் இருக்கு. அது இட்ஸ் ஈக்குவல் டு நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ். அது உங்களுக்கு ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு, பவர் இருக்கு. ஸோ இது இஸ் ஒன்லி ஃப்ரூட் அதர் தேன் த டைஜஸ்டிவ் ஜூஸஸ். ஸோ இது எவ்ரிடே ஒரு மீலோட ஒரு ஸ்லைஸ், இல்லாட்டி ஒரு நாளைக்கு ட்ரை டு ஹேவ் 1 கிளாஸ் ஆஃப் பைனாப்பிள் ஜூஸ், ஒரு டம்ளர் பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பைனாப்பிள் எவ்ரிடே சாப்பிட ட்ரை பண்ணுங்க. அதர் தேன் தட் எல்லா வைட்டமின் மினரல்ஸும் நல்லா பேக்டாகவே இருக்கு, நிறைய ஃபைபர் இருக்கு. பட் முக்கியமான ஹைலைட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிற புரோமிலின், விச் உங்கள் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுற சக்தி பைனாப்பிளுக்கு நிறையவே இருக்கு. ஸோ இப்போ பேன் லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இப்போ டைரெக்டாக இதில் நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு பெட்டு மாதிரி ஆட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் லேசாக ஹீட் ஆன அப்புறம் இது மேலே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம பைனாப்பிள் ஆட் பண்ணணும். ரொம்ப கார்மலைஸ் ஆக வேண்டாம். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி பொரிஞ்சு வர மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம ரொம்ப கார்மலைஸ் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி திக் ஆகிடும், ஒட்டின்றும் ரொம்ப. ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணால் இப்போவே ஐ கேன் சி கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறது சுகர் இருக்கு. நவ் இப்போ நான் இதில் பைனாப்பிள்ஸ் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். நல்ல சிசிலிங் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேன் நல்லா ஹீட்டாக இருக்கு. இப்போ ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. அண்ட் இதோட நான் கொஞ்சம் வாட்டர், ஒரு 2 tablespoons வாட்டர் ஆட் பண்ணேன். ஒரு 3-4 minutes குக் பண்ண அலோவ் பண்ணலாம். நம்ம பைனாப்பிள் ஒரு மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் டிஞ்ச் கிடைக்கும். அந்த சுகர் சிரப்லேயே குக் ஆகும். சர்க்கரை அடி பிடிச்சதுன்னா கவலைப்பட வேணாம், நம்ம தண்ணி விட்டுருக்கோம்.
ஸோ அதெல்லாம் வெளியில வந்துடும். அப்படியே உங்களுக்கு எசன்ஸ் இது சிரப் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் இந்த வாட்டர் ரெடியூஸ் ஆனப்புறம் நம்ம வந்து அதில் ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஹனி வந்து நம்ம ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஏன்னா ஹனியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவ் என்சைம்ஸ் இருக்குது. அது வந்து குக் பண்ணால் எல்லாம் அந்த என்சைம்ஸ்லாம் வீணாக போயிடும். அதாவது என்சைம்ஸ்னால் என்னென்னா நம்ம சாப்பிட்ற பொருட்களை டைஜஸ்ட் பண்ணுற சக்தி இது இருக்குது. ஏன்னா இட்ஸ் நேச்சுரல் ஹனி இல்லையா, ஹனி தேன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் ரெடியூஸ் ஆனப்புறம் நம்ம ஹனி ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சுகர் சிரப்லாம் உள்ளே சிங்க் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு, ஏன்னா இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்குது, ஹனி வந்து நம்ம ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரும் உங்களுக்கு. அதாவது 1 டீஸ்பூன் இஸ் 5 ml, 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 15 ml வரும் கன்சிஸ்டன்சி. ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நான். இப்போ நல்லா ஹனி போட்டப்பறம் உங்களுக்கு ஃப்ளேவர் வருது. நீங்கள் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எதர் யூ கேன் ஆட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணலாம். எனக்கு ஐ ப்ரிஃபர் வெனிலா எசன்ஸ். ஏன்னா பைனாப்பிள் வந்து ஆல்ரெடி நேச்சுரல் ஃப்ளேவர் இருக்குது, அதுக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ண வேணாம். வெனிலா பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளேவர் தான் அது. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா இது மேலே லேஸாக அதில் இந்த லிக்கர் ஆட் பண்ணுவாங்க, ஆல்கஹால். ஸோ அது கூட குக்கிங் ஆல்கஹால் இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் பிரியப்பட்டால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்த்து ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆயாச்சு. இப்போ நான் வந்து சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணால் நல்லா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் உங்கள் டின்னரோ இல்லை லஞ்சோ. நல்லா அந்த ஜூஸோடு சர்வ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் அந்த ஜூஸ் ஊற்றலாம் நம்ம. நீங்கள் ஆஸ்பெக்ட் இதை பண்ணிவிட்டு ஒரு டூத்பிக் டப்பாவோட பக்கத்தில் வச்சிங்கன்னா அவங்கவுங்க குத்தி கூட ஆஸ்பெக்ட் ஃபிங்கர் ஃபுட்டாகவும் சாப்பிட்லாம். பட் இதை வந்து நான் ஒரு ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்ட்டு தான். ஸோ நான் வந்து இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன். ஹோம்மேட் ஐஸ்கிரீம் இருக்குன்ட்டு. ஸோ ஐ ஹேவ் சம் ஃப்ரூட் ஹோம்மேட் ஐஸ்கிரீம். ஒரு ஸ்கூப் போதும், ஏன்னா ரொம்ப தேவைப்படுது. ஒன் ஆர் 2 ஸ்கூப்ஸ் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கூப் இன்னொன்று போடலாம் நம்ம. ஸோ நல்லா அந்த வார்ம் பைனாப்பிள் மேலே அந்த கோல்டு ஐஸ்கிரீம் போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகி ரெண்டும் அந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் டெசர்ட். அண்ட் ஒன் மோர் திங், அது ஹீட்டாக இருக்கும், கவலைப்படாதீங்க. பைனாப்பிள் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடி ஹீட் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஹேவ் அ இளநீ ஆர் கொஞ்சம் பட்டர் மில்க் இல்லை ஒரு ஸ்பூன் தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் சாப்பிட்டா கூட உங்களுக்கு பாடி ஹீட் பீட் ஆகிடும். ஸோ பயந்துட்டு புது ஃப்ளேவர்ஸை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ருசியோ ருசி